ஏஐ கிட்ட போய்ட்டு ஒரு சிம்பிள் மோட்டிவேஷன் கோட்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்தது வந்து இந்த இமேஜ் தான். பட் இந்த இமேஜில் வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இருக்குன்னு அந்த ஏஐக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக கவனிங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரீம் பிக். ஒவ்வொருத்தங்களுக்குமே அவங்கவுங்க கனவு வந்து மிக பெருசு தாங்க. ஒருத்தங்களுக்கு விஓ ஆகணுங்கிறது கனவாக இருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிறது கனவாக இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கனவு மிக பெருசு தாங்க. ஒர்க் ஹார்டு அப்படின்னா என்னங்க? ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்த ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக பண்ணோம் அப்படின்னா அதுதாங்க மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கே. ஓகேவா? அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி தரும். அப்புறம் பாருங்கள், ஸ்டே ஃபோக்கஸ்ட். இப்போ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்ன தடங்கள் வந்தாலும் சரி, உங்களோட எண்ணங்கள் உங்களோட இலக்கை நோக்கி தான் எப்போதுமே இருக்கணுங்க. எப்போவுமே உங்கள் கவனம் வந்து அதிலே இருக்கணும். நம்ம இன்றைக்கி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாள் வெற்றி பெறுவோம், அந்த நாள் வரும் அப்படிங்கிற உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கணுங்க. அதான் ரிப்பீட் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது தாங்க ரிப்பீட்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள், யுவர் ஃப்யூச்சர் அவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. மகிழ்ச்சியான அந்த எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குது. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதாங்க இதுலேருந்து நான் சொல்ல வர்றது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.